நாகப்பட்டினம் நகராட்சியின் நகர்மன்ற மாதாந்திர கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்திற்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற பேட்ஜை அதிமுகவினர் அணிந்து வந்ததால் அதிமுகவினர் அணிந்து வந்த பேட்ஜுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாத்தான்குளம் பிரச்சனையை சுட்டிக்காட்டி திமுகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுகுமாரன் இணைப்பில் இருக்கிறார். சுகுமாரன், வணக்கம். என்ன நடந்தது? களத்தில் இருக்கீங்க, உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராதிகா. நாகப்பட்டினம் நகராட்சி நகரமன்ற மாதாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக கவுன்சிலர்கள் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசார் விசாரணை கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற வாசகம் பொறித்து பேட்ஜ் அணிந்து வந்தனர். தொடர்ந்து அஜித்குமார் கொலைக்கு கண்டனம் தெரிவித்த அவர்களுக்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கு அதிமுக ஆட்சியில் தானே நடைபெற்றது, அப்போது என்ன செய்தீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிமுக கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர்களை நகரமன்ற தலைவர் மாரிமுத்து சமாதானப்படுத்தி அமர வைத்தார். இக்கூட்டத்தில் தொடர்ந்து 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் முடிவடைந்தது. அதிகம் உங்க தகவல்களுக்கு நன்றி சுகுமாரன்.